உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசமானது நாம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முந்தின படிக்கட்டாக இருக்கிறது. இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தால், ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் ரட்சிப்பு வந்து விடுகிறது. அந்த விசுவாசம்தான் ரட்சிப்பை கொடுத்தது. அதுபோல் நாம் ஒவ்வொரு தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையையும் எனக்கு நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், இது என்னுடையது, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது தான் அந்த நன்மைகள் நமக்கு உண்டாகின்றன. அவையெல்லாம் நமக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்காக தான் சிலுவையில் அதை சம்பாதித்தார். அதை சம்பாதித்து நமக்கு முன்பாகத்தான் வைத்திருக்கிறார். எப்படி? இந்த பைபிளில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அதில் மேன்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் அவருடைய பிள்ளையா மறுபடியும் ஆளுகையை தருகிறேன் என்றது. ஆதாமுக்கு பூமியை ஆளக்கூடிய ஆளுகை கொடுத்தார். அதில் அந்த பிசாசு இருக்கான், அவனெல்லாம் அடக்கி விரட்டி விட்டுட்டு ஏதேன் தோட்டம் மாத்திரம் இல்லை, பூமி முழுவதையும் கூட ஏதேன் தோட்டம் போல மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள். அதான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார். இந்த ஆதாம் தான் பாவம் செஞ்சுட்டானே, எல்லாம் போச்சே. ஆனால் இயேசுவானவர் சிலுவையிலே சகலத்தையும் சம்பாதித்து அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நமக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறீர்கள். நான் வேணால் அந்த மத்தேயு 16வது அதிகாரத்தில் 18-19 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஆதாமுக்கு ஆளுகை கொடுத்துருந்தாருங்கிறது ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே பார்த்துடுறீங்க. இங்கே மனிதன் பாவம் செய்த பிறகு இயேசு மறுபடியும் அவனை மீட்டது மாத்திரமல்ல, மறுபடியும் அவனுக்கு பூமியின் மேல் ஆளுகை அதை கொடுத்தார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். எங்கே நான் வாசிக்கிறேன், மத்தேயு 16:18-19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதை இந்த கல்லின் மேல்னா பேதுரு தான் கல்லுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் பேதுரு மேலே கட்டுனாக்கா அது நிற்கும்னு நினைக்கிறீங்க? அவன் அந்த இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுதளித்தான், சபிக்கவும் செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற நிலைமையில் இருக்கிறவங்கள மேலே பெரிய சபையெல்லாம் கட்ட முடியாது. அதனால் பேதுரு கல்லாக இருக்கிறான். பேதுருனா பீட்டர்னா கல், எ ஸ்டோன். ஆனால் இந்த கல்லின் மேல்னு தன்னை பற்றி சொல்லும்போது கண்மலை அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். இயேசுவை கண்மலைன்னு அநேக இடங்களில் பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த கண்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிசாசுடைய வல்லமை இந்த சபையை மேற்கொள்வதில்லை. ஹலோ, நீங்கள் இந்த சபையோட ஒரு அங்கமாக தான் இருக்கீங்களா?
நீங்கள் சபைக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கீங்களா? யார் சபை? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்று அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளையாகிறார்கள். அவர்கள் பூமியில் சபையாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய சபையாக இருக்கிறார்கள். அதை தான் சொல்கிறாரு. இப்படி பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வதில்லை, பிசாசுடைய வல்லமை இந்த சபையை மேற்கொள்வதில்லை. இது என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் தேவனுடைய சபையில் ஒரு அங்கமாக இருந்தால் ஒட்டுமொத்த பிசாசு கூட்டமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏங்க, கர்த்தர் சொன்னால் நம்பலாமா? இன்றைக்கி பேதுரோ பவுலோ சொன்னால் கூட அது பவுல் சொன்னது, பேதுரு சொன்னது, அப்படியெல்லாம் ஏதாவது சொல்லலாம்? இயேசுவே சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. நீங்கள் சபை தானே? ஹலோ, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதுலெல்லாம் சந்தேகம் வரக்கூடாதுன்னு இருக்கோ அதில் ஒழுங்காக தான் இருக்கணும், சந்தேகம் வரக்கூடாது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் சபைக்கு உட்படுத்தப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 12 ஒரு வசனம் இருக்குது. நான் அதை வேணால் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 1 கொரிந்தியர் 12 13வது வசனம் நினைக்கிறேன். இந்த எடுத்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, ஒரே பரிசுத்த ஆவியினாலே, ஒரே சரீரத்துக்குள்ளாக, இயேசுவின் சரீரம், ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாழ்ந்திருக்கப்பட்டோம். அப்போ ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஒரே சரீரத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் சபை. பார்த்திங்கன்னா இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறார். சபை சரீரமாக இருக்கிறது. இப்போ இயேசு இன்றைக்கி உங்களுக்கு தலைவர் இயேசு, உங்களுடைய தலைவர் இயேசு. ஆதலால் இந்த சபை, அவருடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. இது மட்டும் இல்லைங்க, இயேசுடைய சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது, அவருக்கு தருத்தரம் இருக்க முடியாது, அவருக்கு குழப்பம் இருக்க முடியாது. அவர் எல்லா விதத்திலும் பிரகாசமாக எல்லாருக்கும் முன்பாக உயர்ந்தவராக இருக்கிறாரே. அதுபோல் நீங்களும் அப்படி இருக்கீங்க. ஏன்னா இயேசு அங்கே இருக்கார், நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா கூட ஏதாவது டவுட் வரலாம். ஆனால் இயேசுக்குள்ளாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்கன்னு தெரியணும், கிறிஸ்துவோடைய சரீரத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும், அதை உணர்ந்து பார்க்குறதில்ல. நாளைக்கு தாவீது இந்த பெலிஸ்தன் யார், அவன் விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு? நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டவன், எனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இருக்குது, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதனால் தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நான் இந்த விருத்த சேதனம் இல்லாதவனோ கொன்னே போட போகிறேன். அவனுடைய உள்ளத்தில் எப்படி ஒரு உணர்வு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுபோல் இன்று நமக்கு நாம் புதிய உடன்படிக்கையின்படி இருக்கிறோமா? புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம்னு சொல்லி இயேசு சிந்தினாரே நமக்காக, அதில் நமக்கு கொடுத்தாரே, இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம், என்னுடைய ரத்தம் அப்படி சொல்லி கொடுத்தாரே. அப்போ இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நீங்கள் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். அப்போ தாவீது பேசின மாதிரி இப்போ நீங்கள் பேசலாம். தாவீதாவது சரீரத்தில் பண்ண ஒரு விருத்த சேதனத்தினால அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டேன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணினவர்களாக இருக்கிறீர்கள். ஆதலால்
உங்களை மேற்கொள்ள இந்த பிசாசுக்கு முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள மாட்டாது. எங்க இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கீங்க. பாதாளத்தின் வாசல் பிசாசுடைய வல்லமை உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? உணர்றீங்களா? சும்மா கேட்டுட்டு போகிறோமா? ரோமர் 6:14 என்ன சொன்னுச்சு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிருபைக்குட்பட்டிருந்தால் பாவம் அவனை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பிசாசு அவனை பாவம் செய்ய வைக்க முடியாது. அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் தள்ளிட்டாரு. நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படி சபை இந்த உலகத்திலிருந்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த சபையை தான் பிசாசு மேற்கொள்ள முடியாதுன்னு இயேசு சொன்னார். ஏங்க நான் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ண ஆள் தானே? கிறிஸ்துவோடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஆள் தானே? ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்ட ஆள் தானே, பரிசுத்த ஆவியினால். அப்போ இவர் சொல்கிறாரு, பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் சபையின் அங்கமாக இருக்கிறீர்கள். ஆதலால் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்புறத அறிக்கை பண்ணி நம்ம ஆவிக்குள்ளே வளரணும். அதாவது நம்ம இயேசுவை ஆண்டவர்னு தெரியுது, அதனால் ஏற்றுக்கிட்டோம். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் பிசாசு சொல்கிற பொய்யெல்லாம் நம்புவோம். இந்த வியாதி வந்துருச்சு, இந்த தரித்திரம் வந்துருச்சு, இந்த குழப்பம் சண்டையெல்லாம் வந்துருச்சு, எத்தனை பேர் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியே இந்த பேச்செல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த யோசனைகள் அல்ல. இந்த பேச்செல்லாம் பிசாசு கொடுத்த யோசனைகளை நம்ம வாய்ஸ் பண்ணி பேசிவிட்டோம். அதாவது வாயால் பேச வரைக்கும் இந்த பிசாசோடைய வல்லமை வெளிப்படாது. ஆனால் அவன் கொடுத்த ஆலோசனையின்படி நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம தூசி, நம்ம குப்பை, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே அந்த வார்த்தை மூலமாக வல்லமை புறப்பட்டு அப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க, தூசி நீங்கள், குப்பை நீங்கள், அது மாதிரி ஆக்கிடுது. அப்போ யாரோடைய வார்த்தையை நம்பணுங்கிறது அங்கே விஷயம். ஆனால் எதிர்த்தும் இங்கே பாருங்க, ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன். பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த ஆதாம் கூட சண்டை போட்டு நம்மளால் இவனை மேற்கொள்ள முடியாது. இவனோட நேரடியாக சண்டைக்கு வந்தால் இவனை ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அதனால ஏவாள் மூலமாக பேசி ஏவாளை வஞ்சித்து அது மூலமாக ஆதாமை அப்படியே கிடாரினாலே உழுதான் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு பார்த்தீங்களா பைபிளில்? இந்த பெண் பிள்ளைகளை கொண்டு இந்த புருஷர்களை பிசாசு தொலைத்து கட்டினான். ஏங்க நோவா காலத்து வெள்ளத்தில் கூட இந்த பெண்கள் தான் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு இந்த பெண்களை தான் இந்த பிசாசு ஏமாற்றி அவர்களோட சேர்ந்து ராட்சதர்களை பெற்றார்கள்னு எழுதியிருக்கு. அப்போ இங்கே பாருங்க, முதல்ல சீக்கிரமாக ஏமாற்றப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது பெண்கள். ஆனால் என்னென்னா இந்த பெண்கள் போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டா அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு இந்த புருஷர்கள் போய் மாட்டுவாங்க. இப்படி தான் இவளை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி ஆதாம் போய் அங்கே தற்கொலை பண்ண மாதிரி, செத்தா நானும் அவளோட சாகுறேன் அப்படின்னு சொல்கிறது போல் அவன் போய் செத்தன்னு போனாக்கா அது போயிருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்போ இதில் என்ன நடக்கிறது? இந்த பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து பிசாசு வஞ்சித்து ஏமாற்றுறான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் புருஷனும் போய் என்ன பண்ணுறது, இவளை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை, நானும் இவளோட கூட போய் சாகுறேன் அப்படின்னு சாகிற மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலையா? இந்த பெண் பிள்ளைகள் பொதுவாக அவ்வளவுக்கு புத்தி தெளிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். நான் அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லலை. பல சமயங்களில் இந்த பெண்கள் ஆண்களை விட ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இன் ஜென்ரல் ஏதோ ஒன்று கண்டவுடனே டப்ப நடுங்கிக்கிட்டோ செய்ய முடியாது அவ்வளவுதான், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது.
ஆனால் அந்த ஆண்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. நிதானமாக யோசித்து இதை எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த சூழ்நிலையை மேற்கொள்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. இந்த பயந்து உளர்றது பதறது இந்த பெண்கள்கிட்ட இருக்கிறதுனால அவங்க எங்கேயோ போய் விழுந்தா பிறகு கடைசிக்கு அவங்கள காப்பாற்றுறேன்னு இவங்க போய் விழுகிறது வழக்கமாயிருச்சு. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துலேயும் அப்படி தான். இன்றைக்கு பெண்கள் வந்து சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் அன்பு கூறுறேன்னு சொல்லி அன்பு கூர்ந்து அப்புறம் இவளுக்காக உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த புருஷனும் போய் உயிரை கொடுக்க போயிடுறான். அப்புறம் இவன் பாவம் செஞ்ச பிறகு அவங்க வந்து இவனை ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க, ஏவாள்கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னுடைய இருதயம் அந்த ஆதாமை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு. ஆனால் இந்த பாவம் பெருக பெருக கடைசிக்கு என்ன ஆகி போச்சு, ஆதாம் தான் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கணும். ஆனால் என்ன நடக்குது, மனுஷனுடைய பாவத்தினால ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி 3வது அதிகாரத்தில் வாசிக்கலையா? ஸ்திரீகள் ஆண்களை ஆளுகிறது சாபம் என்று அங்கே எழுதியிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை பெரியவர்களை ஆண்டு கொள்வது அது சாபம் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஏசாயா 3 தான் எழுதியிருக்கு. அப்போ இன்றைக்கு குடும்பங்களில் அநேக இடங்களில் மனைவி சொன்ன வார்த்தையை, மனைவி கிழிச்ச கோட்டை இவன் தாண்ட முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவனை கண்ட்ரோல் பண்ணி போடுறான். என்னன்னு கேட்டால் இவனுடைய பாவம். ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தா தான் இவனுக்கு இவன் வந்து நல்லா வாழ முடியும்னு கர்த்தர் வந்து தன்னுடைய இரத்தத்தால் இவனை மீட்டு, விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டு உங்களை சபையாக உண்டாக்கி இருக்கிறாரே. அன்றைக்கு தான் நீ அறிவு கெட்டு போய் அந்த பழத்தை தின்ன. இன்றைக்கி புத்தியாக இருந்து அவன் சொல்கிறத செய்யாமல், அவன் சொல்கிறதுன்னா அந்த பழத்தை தின்றது, அவன் சொல்கிறத இப்படி செய்யாமல் நான் சொல்கிறது இப்படி செஞ்சு ஜீவ விருட்சத்தின் கனியை இதை புசி. அங்கே ஜீவ விருட்சம் இருந்துச்சா இல்லையா? அதில் சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், எல்லாம் அன்பு, ஆசீர்வாதம் எல்லாம் இருந்துச்சா இல்லையா? இவன் போய் இதை விட்டுட்டு அதை போய் சாப்பிட போனான். ஏன்னா ஏவாள் போய் மாட்டிக்கிட்டா. ஏவாள் மாட்டிக்கிற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ எங்கேயோ ஒரு கூட்டுக்களவாணித்தனம் இருந்தது போல் தெரிகிறது. சரி, அதை பற்றி நமக்கு ரொம்ப வேண்டியதில்லை. இப்போ மறுபடியும் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடியாலே பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் சபையின் அங்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சபையின் அங்கமாக இருக்கிறதுனால பிசாசு வந்து இயேசுவை ஜெயிக்க முடியுமா? பிசாசு இயேசுவை ஜெயிக்க முடியாமல் போச்சுங்கிறத நீங்கள் பைபிள் வரலாற்றில் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் இயேசு வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். பலவிதமான சோதனைகளால் சோதிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். பிசாசு வந்து தன்னை சோதித்து கொள்ள எத்தனை சோதனை வேணாலும் பண்ணிக்கடா அப்படின்ட்டு அவனுக்கு வச்சிருந்த எல்லா சோதனைகளையும் அவன் பண்ணி பார்த்துட்டான். நம்மை போல் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கார் இல்லையா? அப்போ அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார், சோதிக்கப்பட்டும் பாவம் செய்ய மாட்டேன்னு இருந்தார். அப்போ இயேசுவை பிசாசு மேற்கொள்ள முடியலை, இயேசுவை பிசாசு ஜெயிக்க முடியலை. இயேசுநாதர்கிட்ட பிசாசு தோற்று போயிட்டான். அப்போ இந்த ஜெயித்த இயேசு இப்போ உங்களோட கூட இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோட இருக்கேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோட கூட இருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ உங்களோட கூட இயேசு இருக்கும்போது, ஏற்கனவே பிசாசை ஜெயித்த இயேசு உங்களோட கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி தோற்று போக முடியும்? கர்த்தருடைய ஆலோசனையை மட்டும் கேட்கணும், அவ்வளவுதான். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டாது. நான் சொல்லுகிறேன், சபைக்குட்பட்ட நீங்கள் உறுதியாக நிற்பீங்கன்னா உங்களை எந்த பிசாசும் எவ்வளவு கூட்டமாக வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு, இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படியானா உங்களை பிசாசு தொட முடியாது. எங்க தலையில் இருக்க மயிரெல்லாம் என்ன பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்?
ஒரு மயிரை கூட இந்த பிசாசு பிடுங்க முடியாது. அதான் அர்த்தம். உங்கள் மேலே கை வைக்க முடியாது. அக்கினி மதிலாய் உங்களை சூழ்ந்திருக்கிறவர், கை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், அவர் ஐ ஆஃப் த ஆப்பிள், கண்ணின் மணி போல நம்மை காக்கிறவர், ஏதாவது காப்பாற்றுகிறவர் மட்டும் இல்லை, நம்மை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர், நம்மை யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுகிறவர். ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லி ஆவிக்குரிய அந்த ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 எழுதியிருக்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்து பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறாரு. எப்படி நீங்கள் தோக்க முடியும்? எப்படி பிசாசு பாதாளத்தின் இந்த சபையை மேற்கொள்ள முடியும்? பாதாளத்தின் வாசல் என்று சொல்லப்படுகிற இந்த பிசாசு எப்படி சபையை மேற்கொள்ள முடியும்? பாதாளத்தின் வாசல்னு ஏன் சொல்லியிருக்கு? ஜனங்கள்லாம் எவனெல்லாம் இயேசுநாதரோட வழியில் போகலையோ அவங்கள அந்த மனுஷரெல்லாம் பிடிச்சி பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கு இந்த இந்த பிசாசு தான் வாசலாக இருக்கான். இயேசுநாதர் பரலோகத்துக்கு போகிற வாசல், நானே வாசல் அப்படி சொன்னார். ஆனால் இந்த பிசாசு நரகத்துக்கு போகிறவங்களுக்கு வாசலாக இருக்கான். யாரெல்லாம் போகணுமோ இந்த பிசாசு வழியாக தான் யார் வேணாலும் நரகத்துக்கு போகலாம். அப்படி இந்த பிசாசு நரகத்துக்கு போகிற வாசலாக இருக்கான். இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறவங்கெல்லாம் கடைசிக்கு அந்த வாசலில் தான் நுழையிறாங்க. ஒன்று இயேசுநாதங்கிற வாசலில் நுழையணும், இல்லை இந்த பிசாசுங்கிற வாசலில் நுழையணும். பாவம் பிசாசு அதில் நுழைஞ்சு நரகத்துக்கு போகிறாங்க. அருமையானவர்களே, இந்த பிசாசு வேண்டாம் பாவம் வேண்டான்னு சொல்லி நீங்கள் அவனை நிராகரிச்சிங்கன்னா அவன் ஏய் நீ சொல்கிறது எது நான் ஏற்றுக்கிற மாட்டேன்டா, அப்பாலே போ சாத்தானே. இயேசுநாதர்கிட்ட வந்து கதை சொன்னான்ல, கல்லாப்பமாக்கி சாப்பிடு, அங்கேருந்து குதிச்சா தூதர்கள் வந்து உன்னை தாங்கிட்டு போவாங்க, நீ ஒரு தடவை என்னை சாஷ்டாங்கமாக வந்து பணிந்து கொண்டா நான் ஏன்ட்ட இருக்க இந்த பூமி முழுச என் அதிகாரத்தில் இருக்குது, நான் அதை உன்ட்ட கொடுத்துட்றேன், இன்றைக்கி சிலுவைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படியெல்லாம் சொன்னானே. இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து கதை பேசிகிட்டு இருப்பேன். அப்போ நீங்களும் நான் என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே. இப்படி எழுதியிருக்குல்ல, அப்படி எழுதியிருக்குல்ல, அப்புறம் எங்கடா நீங்கள் வந்து பேசுகிற அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், சொல்ல வேண்டும். அதற்கான ஞானத்தை கொடுக்குறார், அதற்கான வசனத்தை கொடுக்குறார். உங்களுக்கு வசனத்தை கொடுக்காம பிசாசை ஜெயிக்கணும்னு சொல்லலை. அவர் உங்களுக்கு வசனத்தை கொடுக்குறாரு. இயேசுவே பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சு தான் பிசாசை ஜெயித்தார். இன்றைக்கி நம்ம தான் தோன்றித்தனமாக நாம் வந்து நம்மளா சில ஐடியா பண்ணிக்கிட்டு ஏதாவது செய்கிறப்ப தான் நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ இயேசுநாதருக்கு பிதா சொல்கிறத கேட்டு அதன்படி செய்கிறது அவசியமாக இருந்துச்சு. இப்போ நீங்களும் நானும் பிதா சொல்கிறத கேட்டு அதன்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா எந்த பிசாசு வந்து நம்மளை பாருங்க ஒன்று செய்ய முடியாது, உங்களை தொட முடியாது. பாதாளத்தின் வாசல், அதாவது ஒட்டுமொத்த பிசாசின் வல்லமைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஒரு ஆள் தான் தனியாக நின்னாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிற நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழையவைகள் ஒழிந்தன, பழைய பாவங்கள் எல்லாம், அந்த பழைய வாழ்க்கை முடிந்தது. இப்பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய், இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய் நீங்கள் தேவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். இயேசுடைய சரீரத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரை எவனாவது வந்து தொட முடியுமா? அங்கே ஒரு வசனம் சொல்லியிருக்குல்ல, நான் இதை வாசித்து காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷம் நான் வாசிக்கிறேன். 5வது அதிகாரம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அடுத்த வரியை கவனிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நியாயப்பிரமாணங்கிறது எது? பைபிளை தான் சொல்லுது. இந்த பைபிளில் சொல்லி இருக்கிறத எவனாவது மாற்றணுமானா முதல்ல வானம் பூமியை ஒழிச்சிட்டு தான் அப்புறம் வந்து இங்கே மாற்றணும்னு சொல்கிறாரு.
இப்போ இந்த பிசாசு வானம் பூமியெல்லாம் அழிச்சிருவானா? அதை அழிச்சாதான் இந்த பைபிளில் எழுதியிருக்க இந்த வசனங்களை வாக்கு தத்தங்களை மாற்ற முடியும், நீக்க முடியும்னு சொல்ல வர்றார். ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ அவமாய் போகாது. அப்போ உங்களை எந்த பிசாசும் தொட முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கீங்க. இந்த பாதுகாப்புன்னொடனே பயந்துக்கிட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறதையே தான் பொதுவாக மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அவர் உங்களை ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி எல்லா பிசாசுகளையும் ஜெயித்து அவனை துரத்திட்டு அவனுடைய பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை, அவனுடைய பிடியில் இருக்கிற பொக்கிஷங்களை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்க நான் வாசிக்கிறேன், ஏசாயா 45. அதில் கோரேஸ் ராஜாவை பற்றி அவர் சொல்லும்போது இந்த வசனங்களை சொல்கிறாரு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. கோரேஸ் ராஜாட்ட போய் அப்போ நான் தான் கர்த்தர்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நான் உனக்கு இடைக்கட்டு கட்டுறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், கோணலானவைகளை செவையாக்குறேன், வெண்கல கதவுகளை உடைக்கிறேன், இருப்பு தாழ்பால் முறிக்கிறேன், அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களை உனக்கு தர்றேன், ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்களை உனக்கு தர்றேன் அப்படின்னு யார்? அவன்கிட்ட கோரேஸ்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுபோல் அவன் செஞ்சான். யார்? இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன்லேருந்து விடுதலை ஆக்கினா போய் ஆலயத்தை கட்டுங்கன்னா அவனோட கூட இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி மட்டும் இல்லை, நீங்கள் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியா? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களா? அப்படி இருக்கிற உங்களை எந்த பிசாசு, சபைக்குட்பட்டு இருக்கிற உங்களை எந்த பிசாசு தொட முடியும்? நீங்கள் சொல்லலாம், அப்பாலே போ சாத்தானே, உன் கையை என்னை விட்டு எடு, உன் வியாதியை என்கிட்ட எடுத்துகிட்டு ஓடு. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கோ, இந்தா உன் சரக்கு தானே, எடுத்துகிட்டு ஓடு. இன்னுமே நீ வேண்டாம், உன் சரக்கு வேண்டாம். நீங்கள் அப்படி சொல்லுங்கள். இயேசு அப்படி சொன்னார். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லைன்னு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிசாசே உன் சரக்கு இன்னுமே வேண்டாம். இது நாள் வரைக்கும் விவரம் இல்லாமல் நான் நீ சொல்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன், நீ கொடுக்குறத வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தேன், அந்த பழத்தை தின்னுக்கிட்டு இருந்தேன், இன்னுமே அதுக்கு இடம் இல்லடா, அப்பாலே போ சாத்தானே, நீயோ சரக்கு எடுத்துகிட்டு ஓடிப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அவனுக்கு உங்கள்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்லும்போது அவன் உங்களை தொடக்கூட முடியாது. ஏன்னா உபத்திரவங்கள் உண்டு, ஆயிலும் திடன்னு கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்போ அவரை தாண்டி தான் அவன் பிசாசு உங்களை தொட முடியும். நீங்கள் சொல்லலாம், இயேசுவை நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்னுடைய கூடாரத்தில் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வல்லமையை மேற்கொண்ட பிற்பாடு தான் இந்த பிசாசனை தொட முடியும். நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அப்படி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. உங்களுக்காக சகலத்தை செய்யும்படி, சகலத்தை செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் சபைக்குட்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள், புது சிருஷ்டிகள், பழையவைகள் ஒளிந்தன, நீங்கள் கர்த்தருக்கு பொக்கிஷம். நான் சொல்கிறேன், தேவனுடைய கண்களில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அதனால தான் இயேசுவையே தேவன் உங்களுக்காக தந்தார், உங்களை மீட்டிருக்கிறார். மறுபடியும் பிசாசு உங்களை தொட விடமாட்டார். எந்த பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமேன் அல்லேலூயா சொல்லுவீங்க? எஸ் சொல்லுங்க, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா. எந்த பிசாசனை தொட முடியாது. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.